ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் புதன்கிழமை தாங்க. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி இருக்கிறனால விநாயகர் பெருமானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். கும்பிட்டுட்டு நம்மளோட வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலான்னு காலையிலேயே முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. சென்னா மசாலாவும் பூரியும் பண்ணுறதுக்கு சுண்டலும் உருளைக்கிழங்கும் குக்கரில் வேக விட்டுறலான்னு. இன்னொரு பக்கம் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 4, 5 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி, இது வச்சிங்கன்னா போதும். இஞ்சி பூண்டெல்லாம் இதுக்கு அதிகமாக வைக்கணும்னு இல்லைங்க, கம்மியாக வச்சாலே போதும் இந்த ரெசிபிக்கு. பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானது 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அது நல்லா கைவிடாமல் கிண்டி ப்ரௌன் கலரில் ஆகணுங்க. அப்போ தான் இந்த இந்த ரெசிபிக்கு அப்படி ஆனால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு 3, 4 சேர்த்திக்கோங்க. ஆனால் இப்போ நான் சேர்த்துன அளவே தாராளமாக ஒரு 6, 7 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி அளவு தான், 7, 8 பேரே சாப்பிட்லாம் அந்த மாதிரி அளவு. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு கொஞ்சம் தக்காளி மசிஞ்சிரும், அதுக்காக தான். உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த ஜார்லேயே தண்ணி லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு தண்ணி சேர்த்திட்டோமா சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிரும். நம்ம சேனலில் போன வாரம்லாம் சரியாக நான் வீடியோ போடலைங்க, ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டேன். ஏன்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் கட்டு நிறைய இருந்தது வீட்டில் எங்களுக்கு. இது எல்லாமே நான் ஒருத்தியே செய்கிறதுனால என்னால் வீடியோ ஃபுல்லாக போட முடியல. அப்பப்போ எடுத்ததெல்லாம் ஷார்ட்ஸாக தான் போட்டேன். இனி வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் புது சேனல் தான், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. நான் ஏன் இப்படியே மசிக்கிறேன்னா, அந்த சுண்டல் கொஞ்சம் கொஞ்சம் மசியட்டும்னு தான். எல்லா சுண்டலையும் மசிச்சிடாதீங்க, ஒரு ஓரமாக மசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சுண்டல் எடுத்து அரைச்சி சேர்த்துவாங்க. அதுக்கு பதிலாக தான் நான் இப்படியே பண்ணிக்கிறேன். மீதி சுண்டல் அப்படியே முழுசாகவே இருக்கட்டும். ஒரு ஓரமாக மட்டும் நம்ம மசிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சுண்டலும் மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம இந்த மசாலாவில் ஊற்றிக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா ஆயில்லையே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மசாலா சுண்டலை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதம் கண்டிப்பாக காலையில் எழுந்து பூஜைகள் பண்ணுங்கள். எப்பவும் நம்ம சொல்கிற மாதிரி முந்தின நாளே கோலம்லாம் போட்டு வைக்காதீங்க. இது மார்கழி மாதம், தேவர்களுக்கே இது விடியிற பொழுது. இந்த சமயத்தில் நம்ம காலையில் நேரமாக எழுந்து ஒரு சின்ன கோலமாவது வாசலில் போடணுங்க. இப்போ கொஞ்சம் சன்னா மசாலா இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் போடுங்க. சீரகத்தூள் ரொம்ப போட்டுற வேண்டாம், கம்மியாக சேர்த்துனா போதும். இதை நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் நல்லா விடுங்க. நல்லா திக்காகி அந்த பதம் உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு, அந்த அளவு வரும்போது இறக்கிக்கோங்க. கொஞ்சம் கொதிவிட ஆரம்பிக்கும்போது ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி போட்டுட்டு மூடி போட்டுருங்க. நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நான் எக் ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொண்ணுக்கு மட்டும்தான் ஸ்கூல், அவள் எக் ரைஸ் வேணும்னா அதனால சரி பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த மாதம் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமானுக்கும் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் திருவாதிரை விரதம் எல்லாமே வருது. அதனால் பெருமாள் கும்பிடுற வழக்கம் இருக்கிறவங்க கட்டாயம் கும்பிடுங்க. சனிக்கிழமைகளில் மாவிளக்கு போட்டு கும்பிடுறது ரொம்ப நல்லது. நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் வரும், கண்டிப்பாக பாருங்கள். நான் பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதத்தில் பண்ணலை, ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் முடியட்டும்னு. நமக்கு நம்ம பூஜைகள் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் பொங்கல் 2மே இருக்குங்க. அதனால் சரி, கிறிஸ்மஸ் நியூ இயர் முடிஞ்சு நம்ம வரப்போகிற அந்த நியூ இயரில் புது வருஷத்தில் ஒரு 9 நாள் மட்டும் பிரம்ம முகூர்த்தம் வைக்கலான்னு நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். மார்கழி மாதம் முழுசாக வைக்க முடியல, இருந்தாலும் நம்ம ஏன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக என்றைக்குமே எழுந்து வாசலுக்கு கோலம் போட்டு எப்பவும் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதெல்லாம் நிப்பாட்டுறது இல்லைங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். என்னென்னா பிரம்ம முகூர்த்தம் வச்சா நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்கக்கூடாது. சமைக்கலாம், ஆனால் சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம். எப்போவுமே அப்படித்தாங்க, எந்த விரதமும் இருக்கிறதா இருந்தால் நான் தான் இந்த விரதங்கள் இதெல்லாம் வைப்பேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்டு தான் இருப்பாங்க. சமைக்கிறதும் நான் சமைச்சு கொடுத்துட்டு தான் இருப்பேன். பூஜை ரூம் கொஞ்சம் தனியாக இருக்கனால அது எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக தான் இருக்குது. ஒரே ரூமில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
அதனால் பிரம்ம முகூர்த்தம் நான் வந்து இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நான் வைக்கலான்ட்டு இருக்கேங்க. தை மாதம் முடிகிற வரைக்கும் ஒரு 9 நாள் கணக்கு பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கேன். அது வரைக்குமே கூடயும் நம்ம மற்ற வேலையை எப்பவும் செய்கிறத நிறுத்த வேணான்னு தான் காலையில் எந்திரிச்சு விளக்கு டெய்லி காலையில் ஏற்றுங்க. நம்ம கார்த்திகை மாதம் வந்து நம்ம சாயந்தரம் விளக்கேற்றிருப்போம். மார்கழி மாதம் வந்து காலை பொழுதில் விளக்கேற்றுங்க. காலையில் நேரம் தேவர்களே எழுந்து வரும்போது அவங்கள நம்ம வரவேற்கணும் நம்ம வீட்டுக்கு. அதுக்காக அந்த மாதிரி காலையில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. எப்பவும் சொல்கிறது தான், இந்த மாதிரிலாம் செய்யும்போது நமக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும் உடம்புல. மனசுலேயும் வந்து ஒரு எப்போவுமே ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக இப்படி ஒரே ஒரு முட்டை சேர்த்திக்கிட்டு இந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுவேன். நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த கொஞ்சம் தனியாகவும் நான் முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுக்குவேன். அளவால் செய்கிற மாதிரி இருந்தால் டைரெக்டாக இப்படி முட்டை அப்படியே போட்டு செஞ்சுருவேன். இப்படி கொஞ்சம் ஒரு முட்டை மட்டும் இப்படி போடும்போது நமக்கு அது சேர்ந்து வரும். அதுக்காக தான் நம்ம சேனலில் நான் நான்வெஜ் வீடியோலாம் போடலான்னு இருந்தேன். புது சேனல் தாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் சேனல் தொடங்கினதுலேருந்தே பூஜைகள் அது இதுன்னே எனக்கு போயிடுச்சு. அதனால் வீடியோ போடுறதுக்கே எனக்கு அது முடியல, குக்கிங் வீடியோ போடுறதுக்கு. இனி கண்டிப்பாக நிறையா வீடியோ போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். எக் ரைஸ்க்கு நான் எப்போவுமே பாஸ்மதி ரைஸில் பண்ணுவேன் ஏதோ ஒரு டைமு. பெரும்பாலும் நம்ம சாதம் வைக்கிறோம் இல்லையா வீட்டுக்கு, அந்த சாதத்துலேயே பண்ணிடுவேன். திருவெம்பாவை திருப்பாவை எல்லாம் கண்டிப்பாக கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் அப்படி தான், அது வந்து நம்ம அப்போவே கேட்கணுன்னு இல்லை, நமக்கு எப்போ டைம் இருக்கோ வீட்டில் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்போ கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மார்கழி மாதம்னாலே விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அதனால் கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள், நல்ல பலன் கொடுப்பாரு. அதுக்காகத்தான், அதாவது நிறைய நம்ம கேட்குற வரங்களெல்லாம் கடவுள் உடனே கொடுக்குறாரோ இல்லையோ, நம்மளை பிரச்சனைகள் இருந்தாவது எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு வழியில் காப்பாற்றுவாங்க. அதுக்காக தான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.